இது இன்பா டாக்ஸ். தினமும் உங்களை சந்தித்து பேசுவது என்பது மனதிற்குள் மயிலிறகால் வருடுவது போன்ற ஒரு மகிழ்ச்சி தான். எங்களுக்கு இப்பொழுது நீங்கள் நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலே அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்ப பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் எங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது இருக்கிறது. எனவே அது சார்ந்த பல விடயங்களை தேடி எடுத்து அவைகளை நாம் உங்களுக்கு செய்திகளாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது அமெரிக்காவை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று தான் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அமெரிக்கா ஒரு காலகட்டத்தில் வெயில் நாடாக இருக்கும், இன்னொரு காலகட்டத்தில் குளிர் நாடாக இருக்கும். இப்பொழுது அமெரிக்காவில் பெரும் குளிர் இருக்கிறது என்று தான் குறிப்பிடுகின்றார்கள். நியூயார்க் போன்ற நகரங்கள், நியூ ஜெர்சி போன்ற நகரங்களிலெல்லாம் குளிரின் தாக்கம் அதிகம் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் பொதுமக்களை ஒரு 4-5 நாட்களுக்கு உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் தேவையான பொருட்களை கடைகளில் இருந்து வாங்கி வைத்து கொள்ளுங்கள், யாரும் வெளியே வர வேண்டாம். அதாவது வருகின்ற அந்த பனிப்புயல் மிக கடுமையாக இருக்கும், எனவே யாரும் வெளியே வர வேண்டாம் என்பதை மையப்படுத்தி இப்பொழுது அரசு சார்பில் அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றது. பல நகரங்களில் அதற்கான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. எனவே அங்கு இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் போன்ற கடைகளிலெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடி நின்று இந்த 4-5 நாட்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய களங்களை அங்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தங்கள் அதை காணொலிகளாகவும் புகைப்படங்களாகவும் நமக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அமெரிக்கா ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி இருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது அது குறித்து வந்திருக்கக்கூடிய அந்த இயற்கை சீற்றத்தை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய செய்திகள் இன்னும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம். ஃபேன் என்கின்ற தலைப்பிலே அது ஒரு பயங்கரமான புயல், பனிப்புயல் வருகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஃபேன் என்கின்ற இந்த பனிப்புயல் இதுவரை இல்லாத அளவிற்கு பனியின் தாக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. சாலைகளிலெல்லாம் 24 இன்ச்சு அளவிற்கு ஐஸ் கட்டிகள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு களமும், வாகனங்கள் அனைத்துமே மூடி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் தான் இருக்கிறது. யாருமே வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. 10 லட்சம் மக்கள் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கரண்ட் கொடுக்க முடியாது. காரணம், பனி ஒட்டுமொத்தமாக அதை மூடி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி கரண்டை செயல்படுத்த முடியும் என்கின்ற களத்தினால் ஒட்டுமொத்தமான கரண்ட் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அதுபோல சுமார் 20 லட்சம் மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை விட்டுவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு குடிபெறுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் வருகின்றன. அப்படி என்ற இந்த ஃபேன் என்கின்ற இந்த புயல், பனிப்புயல் ஒரு பெரிய பாதிப்பை அமெரிக்காவை நோக்கி நகர்த்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம். அரசு சார்பில் அபாய கூண்டுகள் ஏற்றப்பட்டு மக்கள் வெளிவரக்கூடாது என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஊடகங்களும் அதை விழுந்து அதை சொல்லக்கூடிய ஒரு செய்தியை எடுத்திருக்கிறது. பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு படுப்பதற்கு கூட இடமில்லாமல் இந்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய களங்கள் எல்லாம் இப்பொழுது அமெரிக்காவில் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளையும் நம்மால் புறம் தள்ளாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை மையப்படுத்தி அவர் மனதளவில் அதற்காக வேதனைப்பட்டு எங்கள் அமெரிக்காவிற்குள் உள்ளிருக்கக்கூடிய அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய களம் எங்களுடையது, அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், இந்த பனிப்புயலின் தாக்கத்தில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கான களங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ட்ரம்ப் அவர்கள் செயல்படுகிறாரா என்றால் அது தற்பொழுது உள்ள சூழலில் இல்லை என்பதுதான் அங்கிருந்து பரவலாக வரக்கூடிய ஒரு செய்தி. இதனால்தான் ஒபாமா போன்றவர்களெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் மீது மிக காட்டமான பல கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் ட்ரம்ப் அவர்கள் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தில் ஒரு தெளிவான அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற விடயங்களைத்தான் இப்பொழுது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் வருகின்றன. ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த மட்டில் இந்த பனிப்புயலில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து அவர் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் அவரிடம் வேறொரு பிரச்சனை அவரிடம் இருக்கிறது. அந்த பிரச்சனைக்காக அவர் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றார். மினசோட்டா மாநிலத்தில் அலெக்ஸ் பிரெட்டி என்கின்ற ஒரு இளைஞரை சுட்டு கொன்று விடுகிறார்கள். அதாவது குடியுரிமை பிரச்சனையில் தான் அந்த இளைஞர் கொல்லப்படுகிறார்.
அந்த இளைஞர் கொல்லப்பட்ட இந்த விடயம் இப்பொழுது அமெரிக்காவில் காட்டுத்தீயாக பரவிவிட்டது. குறிப்பாக பெடரல் ஏஜென்சி என்கின்ற ஏஜென்சி மூலம் அந்த நடைபெற்ற மோதலில் தான் அந்த இளைஞரை சுட்டுக் கொன்று விடுகிறார்கள். அந்த இளைஞனின் மரணம் இப்பொழுது எதிரொலித்திருக்கிறது. இங்கு குடியுரிமை கேட்டு வரக்கூடியவர்கள் அல்லது குடியுரிமையை மையப்படுத்தி நிற்கக்கூடியவர்களை அழிக்கக்கூடிய களங்களை இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமான அமெரிக்காவின் வீழ்ச்சியாக இருக்கும் என்று போராட்டக்காரர்கள் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை வைத்து நம்மால் சொல்ல முடிகின்றது. ஆனால் அரசை பொறுத்த மட்டில் அவர்களை எப்படியாவது கலைத்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக அரசு தன் காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. எனவே தற்பொழுது அமெரிக்காவில் மின்னசோட்டா என்கின்ற அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய பதட்டமான நிலை நீடித்து கொண்டு இருக்கிறது என்றுதான் அங்கு இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் மூலம் நாம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த சூழலில் தற்பொழுது இன்னும் சில விடயங்கள் பரபரப்பாக பேசப்படுகின்றன. அது என்னவென்றால், ட்ரம்ப் அவர்கள் இந்த குடியுரிமையை மையப்படுத்தி அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை ஒட்டுமொத்தமான அமெரிக்காவை வீழ்ச்சியை நோக்கி கொண்டு சென்றுவிடும் என்கின்ற கோபத்தோடு மக்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் ட்ரம்ப் அவர்களுக்கு பனிப்புயலால் மக்கள் மடிகிறார்களா, அல்ல பனிப்புயலால் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களா, இவைகளை குறித்தெல்லாம் அறிவதற்கு அவருக்கு கவலை இல்லாவிட்டாலும் இந்த குடியுரிமை பிரச்சனை தான் தலைமுழுக போகின்ற பிரச்சனை என்கின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதைத்தான் பலரும் இப்பொழுது எடுத்து வைக்கிறார்கள். ட்ரம்ப் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? இந்த தாதியர் கொலை செய்யப்பட்ட விடயத்தில் ட்ரம்ப் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட விடயம், அதாவது அங்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அதாவது காவல்துறை அல்லது அதை சரி செய்யக்கூடுவதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு சரியான நேரத்தில் தெளிவான ஒரு முடிவைத்தான் எடுத்திருக்கிறது. அது பாதிக்கப்பட்டவர் யார் என்பது களமல்ல, அமெரிக்காவின் அதாவது குடியுரிமை விடயத்தை மீறி செயல்படக்கூடிய களங்களை யார் எடுத்தாலும் சட்டம் இதுபோலத்தான் செயல்படும் என்று அவர் குறிப்பிட்டுவிட்டு அவர் அது சார்ந்த விடயங்களில் தான் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறாரே தவிர புயல் சார்ந்த விடயங்களில் அவர் எந்த கவனமும் செலுத்தவில்லை என்பதுதான் பரவலான குற்றச்சாட்டாக இருக்கின்றன. தற்பொழுது அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு விடயங்கள் இப்பொழுது தலையான ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஒன்று ஃபேன் என்கின்ற இந்த புயல், இன்னொன்று குடியுரிமை என்று ட்ரம்ப் அவர்கள் போடுகின்ற ஆட்டப்புயல். இந்த இரண்டும் தான் இப்பொழுது அமெரிக்காவை ஒரு ஆட்டம் காண செய்து கொண்டு இருக்கிறது என்பதை விட ஆட்சியாளர்களுக்கு பெரும் சிக்கலாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.